பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி 11/4/2024 வியாழக்கிழமையாகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசி என்ன பண்ணுது அப்படின்னா, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதற்காக எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல, அதை மனசார ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல தந்தை வழி உறவுகளுக்கும் குழந்தைக்கும் சற்று மருத்துவ செலவுகள் வருவதற்கான சூழல்களை சொல்கிறது. சற்று அவர்களுடைய உடல்நிலையில கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய முழுமையான திறமை, உங்கள்கிட்ட எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, எவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரும்படியான சில செய்கைகள் உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் செஞ்சுடுவீங்க. மற்றவர்கள் உங்களை பாராட்டும் விதமாக உங்களுடைய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுடைய காரியம் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குள்ள அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு தொழிலில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்களுடைய திறமையை மிகச்சரியாக ரொம்ப பர்ஃபெக்டாக, ஆல்ரெடி மிதுனம் பயங்கரமாக ஸ்கெட்ச் போடும், இது ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். முழுக்க தொழில் சார்ந்த சிந்தனை, உங்கள் காரியம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதில் வெற்றியும் உண்டு. கூடவே குடும்பத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலை மட்டும் பார்த்துட்டு குடும்பத்தை விட்டுறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. கவனம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ரொம்ப தெளிவான பேச்சு, தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு சூழல்களை சொல்கிறது. மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்களை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கான சூழல்களை சொல்கிறது. உங்களுடைய தகுதி நிலை ஒருபடி மேலேறுவதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாள் எடுத்துச் சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசி கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள் தான். உங்களுக்கு எதுவுமே ஆப்போசிட்டாக நடக்கல இன்றைய நாள் அளவில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி ஆயிடுச்சோ இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங்னால நீங்களா போய் வலையில மாட்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற சொல்லுது. தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் சற்று நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. இதுதான் கன்னிராசி. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல். ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பயணத்தால் ஆதாயம் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளணும்னு நினைச்சு அதுக்கு உண்டான திட்டங்களை போட்டுட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். யார் என்ன வேணா சொல்லட்டும், ஏன் ஆப்போசிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை எதிர்ப்புகளையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இன்று உங்களிடம் உண்டு. என்ன லாபம் நினச்சி கொஞ்சம் கடனை வாங்கிடுவோம், கடனை வாங்கி ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஆசையின் பேரில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல். தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலையில் கொஞ்சம் விரிசல் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தா விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ரொம்ப அற்புதமான நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகத்துக்கு ரொம்ப அற்புதமான நாள். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுடைய திட்டம் இதுதான் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் இதை தான் செய்ய போகிறீங்க, இதை பண்ணால் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்க போகுது, இது கிடைச்சதுன்னா அடுத்தது ஃபர்தராக இப்படி பண்ண போகிறேன்னு பக்கா பிளானிங் இருக்கும். அது வெளியிலையும் தெரிஞ்சிடும். வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பக்காவாக அதை செயல்படுத்தி முழுமையான வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் உங்கள் பெயரை கௌரவிக்கக்கூடிய விஷயங்களை செய்வார்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள்.
தவறு ஏதும் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய நாள் உருவாக்கி தரும். அந்த வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்குவீங்க. ரொம்ப சரியாக பயன்படுத்தி அதை அதுக்குண்டான போக்குலேயே இன்றைய நாளை விட்டு இறுதியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள். நிறைய மன அழுத்தங்களை பார்த்துட்டு வந்தாச்சு தனுர் ராசி. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இன்றைய நாள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்க நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா மகர ராசி. மகர ராசி ரொம்ப நிதானமும் கவனமும் தேவைப்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எந்த விதமான புது விஷயங்களை அணுகுவதும் புது மாற்றங்களை செய்வதும் இன்றைய நாள் வேண்டாம். சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது ஒரு லிங்க் வரும், அதை டச் பண்ணால் இந்த மாதிரி கமெண்ட் கூகுளில் கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும். நம்மளும் போடுவோம். முதல்ல ஒரு பணம் வந்துடும், செகண்ட் டைம் தேர்ட் டைம் போகும்போது நம்மளை பணம் கட்ட சொல்லுவாங்க, கட்டுவோம், வந்தது தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட்டாக லவுட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருங்க, தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா, பேச்சில் ஆதிக்கம் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு சூழல், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த தொந்தரவுகளும் சற்று விலகக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தை மைண்டில் வச்சுட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இன்றைய நாள் சொல்கிறது. பேச்சில் மட்டும் அந்த ஈகோ, ஆணவம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு எதிரிகள் நம்மளை தேடி வர்றாங்க. நம்ம சிவனேன்னு இருந்தாலும் பிரச்சனைகள் தேடி வருது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளை ஜெயிக்க முடியுமா சார்? நான் உறுதியாக ஜெயிச்சிருவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்காக சில முயற்சிகள் எடுக்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு சூழல் அமைகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. நம்பிக்கையின் பேரில் கடன் தொகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. தேவையில்லாத பழைய உணவுகளையோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் நிதானம் வேணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களை சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.